இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வளர்ப்பு முறையில் உலர் தீவனத்தை வந்துட்டு நம்ம எந்தெந்த தீவனங்களை கொடுக்கலாம், எப்படி எப்படி கொடுக்கலாம், எந்தெந்த முறைகளில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி, எந்தெந்த டைமுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உலர் தீவனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உலர் தீவனம் அப்படின்னா இதில் என்ன பெரிய ஒரு முக்கியமான ரோல் என்ன அந்த ஆடு வளர்ப்புக்கு ப்ளே பண்ணோம் அப்படின்னா, முக்கியமாக அதிகமாக தேவைப்படக்கூடிய உலர் தீவனத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய உலர் தீவனத்தில் ஒன்று எதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலைக்கொடி. ஓகேங்களா, அந்த கடலைக்கொடி, வேர்க்கடலை கொடி கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு உலர் தீவனத்தில் கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா, எது இருக்குதோ இல்லையோ இந்த கடலை கொடி அப்படிங்கிறது நீங்கள் ஆடு வளர்க்குற நீங்கள் கம்பல்சரி வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் பசுந்தீவனத்தில் எனக்கு நிறைய லேண்ட் இருக்குது, நான் பசுந்தீவனத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உலர் தீவனத்தை வந்து கடலை கொடியை வந்துட்டு ஒரு சமையோ இல்லை 2 சமையோ இல்லை ஒரு போரோ வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நான் பசுந்தீவனத்தை வந்துட்டு ஒரு பாட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு விதைச்சிக்கிறேன், மீதி இருக்கிற பாட்டில் வந்து நான் உலர் தீவன தேவைக்காக வந்துட்டு நான் மலாட்டு அதாவது வேர்க்கடலை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா பசுந்தீவனத்தை பாதி லேண்டில் போட்டுக்கணும், அதேமாதிரி மலாட்டு கொடியை வேர்க்கடலை கொடியை வந்துட்டு பாதி லேண்டில் போட்டுக்கணும். அதுலேருந்து வர கொடியை வந்துட்டு எடுத்து நாங்கள் போர் போட்டு வச்சுக்குவோம். உலர் தீவனத்தை உலர் தீவனமாக யூஸ் பண்ணுறதுக்கு போர் போட்டு வச்சுக்குவோம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த வேர்க்கடலை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே அரைச்சி, அதாவது காய வச்சு ஆடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வர புண்ணாக்கு எடுத்து தனியாக வச்சுக்குவோம். அதுலேருந்து வரக்கூடிய எண்ணெயை வந்துட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்துட்டு விற்றுருவோம். அதுலேருந்து வர புண்ணாக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுக்குவோம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த பொட்டுலாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எடுத்து வந்துட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு மூட்டையில் வச்சுக்குவோம். இது எதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நம்ம கொட்டில் முறை, அதாவது தரைமுறையில் வளர்ப்பும் போது பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் ஒரு கொட்டாயில் கொண்டு போய் நம்ம ஆடுகளை வந்துட்டு அடைப்போம். அந்த டைமில் இந்த பொட்டு மலாட்டு தொழும்போட பொட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அள்ளி கீழே தரையில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே குட்டைகளை தேங்கியிருக்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஆடோட குழம்புகள் வந்துட்டு சேர் போகாமல் இருக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக இது ஒரு தடுப்பு மெத்தடாக வந்துட்டு இருக்கும். அந்த பர்பஸ்க்காக நாங்கள் வந்துட்டு இந்த பொட்டெல்லாம் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகாது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, வேர்க்கடலை கொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நமக்கு தேவைப்படும். இந்த வேர்க்கடலை கொடியை தவிர்த்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு எது இருக்குதோ இல்லை இது வேணும் கம்பல்சரி இதை வச்சுக்கணும். இது இல்லாமல் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம வந்துட்டு உலர் தீவனமாக நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா, சோளம், காய்ந்த சோளம் வந்துட்டு இப்போ நார்மலான சோளத்தை நீங்கள் வந்துட்டு இப்போ முத்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு அறுத்து காய வச்சு அதில் உப்பு தண்ணி தெளித்து நீங்கள் வந்துட்டு சாப் கட்டரை கட் பண்ணி அப்புறம் ஒரு மூட்டையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். மக்காசோள தட்டு வந்துட்டு காய வச்சு உப்பு தண்ணி தெளித்து சாப் கட்டரை கட் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேழ்வரகு தட்டு. ஓகேங்களா, கேழ்வரகு தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காய வச்சு, இது ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப ஆடு விரும்பி சாப்பிடும். காய வச்சு உப்பு தண்ணி தெளித்து அதே மாதிரி சாப் கட்டரில் வந்து கட் பண்ணி ஒயில வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காராமணி கொடி. ஓகேங்களா, காராமணி சாப்பிடும் பார்த்தீங்களா, காராமணி கொடி இதையும் காய